பப்பனா நீ பப்பனா மயிருமேனே என்ன வளர்ந்துருக்க தெரியுமா? அந்த நேரத்துல சோனா தேங்காய் வாயில விழுந்திருக்கும். ஹலோ குந்தானி, அடிப்புக்கு நல்லா இருப்பாப்பா. அவ பேண்ட் சூப்பர். அது பேண்ட் இல்ல, ஏன் உள்பாவடை. நீ உள்பாவடை கட்டாலும் நானாவது கட்டியிருக்கேன் பிறத்தினி முண்டை. நான் இது போடல, நீ அதையும் போடாம வந்துரு. என்ன 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 டான்ஸ் போட சொன்னா ஆந்தைய போட்டு வச்சிருக்காங்க. போட்டதே நீ தானே, அப்புறம் என்ன? வாடா வாடா. உன்னை யார் நாடகத்துக்கு போட சொன்னா? அப்படி பேசுவா, அப்புறம் கூப்பிடுவேன். நீ ஒரு இதா அண்ணே அந்த சரி, இன்னைக்கு நாடகத்துக்கு போட்டு நாளைக்கு தேவர்ல ரூம் போடுறேன். வா போமா 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 போமா. ஆஹா, ஏய் சட்டி ஓடல இல்ல மச்சான், எப்படி மச்சான் கட்டி பிடிச்சிய? அது பெட்டக்ஸ் பெறலும் போதே கண்டுபிடிச்சு. மச்சான் மச்சான் சட்டி ஓட்ட அப்படி இருக்குங்க மணி. சட்டி ஓடல லூஸ் ஆயி அப்படியே அந்த ஹோல்ஸ் அப்படியே வரல. மச்சான் வந்தோனே வண்டி போட்டியில என்ன விஷயம்? மண்டி போட்டு இது பண்ணாரு. என்ன பண்ண உன்னிய? ஒட்டடைய சுத்தம் பண்ணுவேன். ஒட்டடை இருக்கா ஜெயா? என்ன உலகத்துல என்னதான் நீ பொம்பளை ரப்பா ராங்கா நீ தெரிஞ்சாலும் நீ மண்டி போடுவ. எப்படி இங்க மட்டுமா? ஒரு உளுந்தோட மண்டை அற வாங்க போறேன் பெட்டிக்காரன். நான் தான் வச்சது அப்படின்னு வீட்டுல என்ன புருஷன் நீ சித்திரவரணை பண்ணி நீ என்ன பண்ணாலும் நீங்க தான் மண்டி போட்டு இது பண்ணுவீங்க. தங்கச்சி இங்க வாடா. இப்ப நானே எங்க அண்ணனை கையடிச்சுக்கிட்டவா? வேற என்ன பண்ண முடியும்? ஆனா காளிப்பைய குடும்பத்துல காளியாத்தா கோயில்ல காப்பு கட்டினாங்களாம். என்னையா பழமொழி சொல்ற? இந்த முண்டை வேற சுக்கு காப்பி ஒத்துக்குருவேன். போடா, இன்னைக்கு மஞ்சனி கம்மா தண்ணியை பூரா நிறச்சிருவே மயிருமேனே. ஐயா அதுதான் உப்பு கசிச்சா? கம்மா தண்ணியை கலந்து கரம்பைய கரைக்கிறாயா? எதுக்குயா? என்ன வியாபாரம் புழு புழுன்னு இருக்கு மயிறு. அப்படி சொல்லாதீங்க. அவட்ட மட்டும் ஒரு தடவை வாங்கி குடிச்சு பாருங்க, எல்லா பெரிய ஆஸ்பத்திரியில. ஏய், வெறும் 70 ரூபா செலவழிக்கிறேன், 7000 ரூபா லாபம் பண்றான்டா. 70,000 ரூபாய்? அப்படி என்னென்ன பண்றாரு 70,000 ரூபாயில? உன் கோமியம் போடி முண்டை. அது புனிதமானது, நான் தரமாட்டேன். மாடு ஜனக்கு தெரியுது. ஏன் மச்சான் கோமியம் உப்பு கறிக்குமே? லோக்கல் காலம் இருந்தா 4 பேர் வரலாம். ஏய் ஏய் ஏய், எங்க அண்ணே கோமியம் உப்பு உனக்கு எப்படி தெரியும்? உப்பு கட்சி தான் லேசா அதில் சோடா உப்பு கலந்துக்கங்க. மேற்கொண்டு உப்பு கைக்கும் மண்டை வெள்ளத்தை சேர்த்துக்க சொல்லுங்க. உலகத்திலேயே எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் எதுவுமே அனுபவிக்காம பொம்பளை நாங்க தான். அடியே பிரட்டி விட்டுக்கிட்டு சிமெண்ட் முள்ள செருப்பு அடிச்சு போறேன்பா. ஆம்பளை தான். ஏன் பெரட்டா மடிச்சு அடிக்க முடியாதா? பாரு, ஆம்பளை பூரா எப்படி உட்காந்துருக்கா பாரு. பூரா செருப்பை குண்டிக்கு போட்டு உட்காந்தாலே அவன் தமிழ்நாட்டுக்காரன் தான். ஏன் கீழே மண்ணு ஓட்டிடும்னா? ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. அந்த பொம்பளை அங்கே பாரு, பாய் தலகாணி கிரைண்டர் கல் பிக்னிக் வந்திருக்கோம். ஜிவாரிவே என்ன கம்மா தண்ணிக்கு 12 ரூபாயோட வாங்குத? 5 ரூபாயா? பேண்ட்டை பாருவேன், தாயம் போடுற கட்டை மாதிரி போடுற ஒரு 12 போடுற ஒரு சோக்கரு. ஏன் சுக்காவி வைக்கிறேன் வெதரை பார்த்துருக்கேன்? கருமம் என்ன ஏன் போய் அதை பார்க்க செய்ய கிறகமா வெதரில் நீ பார்த்தேன் குனிஞ்சேன் பருவு போட்டுக்கான. நீ எதுக்கு அதை போய் பார்த்த? ஏன் அவன் எதை பார்த்துக்கிட்டு நீ எதை போய் பார்த்துக்கிட்டு இருக்க? முகர என்ன அத்தை தண்டியா இருக்கும்? வேணும்னா கவக்கம் வச்சு பார்த்துட்டு வா. என்னவா இருக்கும்? சரியா? செவரொட்டியை கணக்கு பண்ணி தான் உட்காந்துருக்கேன் இடத்த உட்காந்து மாலு. வினோத் வரியாட டொங்கஸ் போட. யாரு வினோத்? எல்லாரும் கை தூக்குறாங்க, எல்லாரும் வினோத்தா? போடுறா என்ன நான் சும்மா பேசுவேன். ஒரே ஒரு விஷயம், ஜெயப்பிரியா மட்டும் கிடையாது இந்த நாடகத்துல. அதை சொல்லுங்க. இந்த கமாண்ட்ல நம்ம 2 பேரும் தப்பா நினைச்சு பேசுறாங்க. என் குடும்பம் அழிஞ்சு போக முடியாது யாராவேன். நான் அதை சொல்லணும்னு நினைச்சுக்கிறது, எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்ருச்சு. அதான் தப்பா பேசக்கூடாது. எனக்கு நீ தங்கச்சி மாதிரி. இந்த மேடையில தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். எங்கள் ஐயா சேர்மன் ஐயா இருக்காங்க. நம்மளும் அக்கா தங்கச்சியோட கூட பிறந்தவங்க. இந்த மேடையில் அக்கா தங்கச்சியை எப்படி நடிச்சுக்கிட்டு நம்ம வேடிக்கை பார்ப்போமா? கிடையாது. இது கலை. இந்த கலையில் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வருதுவார். இதுகளோட எம்கேஆர் மட்டும் கிடையாது, எந்த ஆம்பளையும் பெரிய ஆள் கிடையாது. பார்த்துக்கத்தான் தப்பா கட் பண்ணி போடுங்க கனியண்ணே. இதை மட்டும் கட் பண்ணி போடுங்க. தப்பா பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. உன்னை தொடர்ந்து நாடகத்தில் நாங்கள் கூப்பிட்றதுனால என்னை சொல்லி வாங்கல உன்னை வச்சிருக்க முடியாங்களா? அப்படிதான் இதனால வீட்டில் என்னால் உதவாங்க முடியலையா? தாத்தா கலிஜரி காளிமணி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம தான் இங்கே உதவ. கலிஜரி காளிமணி தீமா சொல்கிறேன். உன்னை ஏதாவது தொட்டிருக்கணாத்தா? சத்தியமா இல்லைங்க. உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் நம்ம 2 பேரும் தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்படி நாடக உலகத்தில் எல்லாத்தையும் நான் வச்சிருந்தா நேரம் கலிஜேரி கம்மா கரை உரம் கடை அமர்த்திருப்பேன். 2 பேரும் அந்த லைனுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அவ்வளோதான். என்ன இந்த கிடா அமர்த்துறதுன்னா என்னது? சாணி ஓடுறது கண்டாளி மனை. சரிடா
முகரைய பாருங்க முகரைய. கொஞ்ச நேரம் நடந்து வாடி. கொஞ்ச நேரம் நடந்து வாடி. மஞ்சனி கம்மா கரதாண்டி. மஞ்சனி கம்மா கரதாண்டி. பும் 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 பு. கண்டங்கர் ஏலே என் ஆடியன்ஸை பூரா நாடகம் பார்க்க விடாம கெடுக்கிறியாடா? அடா சுடுக்கு காப்பி சுண்டு என்னது என்னது என்ன தெரிஞ்சு போயிரும்? சுண்ட காய்ச்சி ஏற்கனவே அவர் பின்னாடி திரும்பி பார்க்கறாருயா. நீ சொன்னனே அவர் எப்படி திரும்பி பார்க்கறாரு? அடா நீ உதுத்தம்ட்ட தானே. இப்பதானே நீ பெருமையா பேசுற. இப்ப வயிற பத்தியா சொன்னதுல இருந்து அவன் வெதர்ல பருவ பார்க்கணும் ஆசைப்பட்டான். அவர்தான் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டுல உட்கார்ந்திருக்காரு. எங்க தெரியுது ஆள என்னது? ஏலே இப்ப பாரு என்ன வெளிக்கு இருக்க போற மாதிரி உட்காராம எந்திரனே முத. அருளு அவனுக்கு நினைப்பு வந்துருச்சு ஒருவேளை பருவ இருக்குமோன்ட்டு இப்ப காப்பி ஊத்த சோறுல அங்கிட்டு போய் லைட் அடிச்சு பார்த்துட்டு வருவான் பாரு. அப்ப அது உண்மையா பொய்யாயா? உட்காந்துட்டியா மாடு பொடி மாடு. ஐயோ பாரு நசுக்க போகுது. நீ கொண்டு வந்தே வீட்டுல இருந்து கழட்டி வச்சு வந்துட்டியாடா? என்னதாங்க இல்ல உட்காரும் போது புதுங்கலை எப்படி உட்காரு அவ்வளவு பெருசாவா இருந்துச்சு? மஞ்சனி கம்மாய்க்குள்ள மதிய நேரம் போற உள்ள சத்த நட்டு பேசுவோம் ஆடி அடி சிரிப்பழகி மருதமணி வர போராண்டி. மஞ்சனி கம்மாக்குள்ள மதிய நேரம் உட்கார்ந்து பேசுவோம் ஆடி. தலைவா வெரி வெரி டேஞ்சரஸ் மேன். எம்கேஆர் மருதமணி வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். என்ன உன்னை காத்திருக்காங்களோ ரெண்டு பேரும் இன்னைக்கு என்னன்னு தெரியலையே. சன்னிக்கரோட வந்திருக்கானே. ஒரு ரவுண்ட் அடிச்சவனே 2 ரவுண்ட் அவளை போட்டு அடிக்கிறான் பாரு. அண்ணே எனக்கு ஒண்ணு இவன் பாரு அவன் மிரண்டு தலைவா. ஏடியாப்பம் ஏய் வினோத் தண்ணி தான் வைக்குதாடா? ஏங்க தண்ணி உப்பு கக்கிது. அது அவன் கோமிய முடி பறைத்து நிப்ப மாலை. வாங்க மிஸ்டர் அட்டைப்பூச்சி முண்டை. வாங்க மிஸ்டர், தண்ணி வேணுமா? என்ன 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 உங்களுக்கு தண்ணி அந்த பிள்ளைக்கு. ஏண்டா உனக்கு தண்ணி காசு கொடுப்பேன், அந்த பிள்ளைக்கு சும்மா கொடுப்பேன்னு சொல்ல வந்தா. ஆனா ஆத்தா இவன் மூஞ்சி நல்லா பாருங்க. இந்த மழை காலத்துல ஒரு தட்டையான் தெரியும் பாரு. ஆமா மஞ்சள் கலர்ல. ஏண்டா தட்டையா முண்டை சே எவ்வளவு அழகா இருக்காரு. அவரை போய் அடிக்கிறேன். தலைவா தலைவா பொறுமசாமி பொறுமசாமி. ஐயோ மருதமணி நான் உன்னை சட்டையை மட்டும்தான் பிடிச்சேன். ஏய் மொப்பம் நான் சட்டையை மட்டும்தான் பிடிச்சேன் ப்ரோ. நீங்க நெஞ்சு முயலை சேர்த்து பிடிச்சிருக்கீங்க. குடிப்பண்டா நெஞ்சு முடி ஆச்சா லீகா கிண்டா கூத்துக்கறானே பரமக்குடிய தாண்ட மாட்டா. முண்டை நம்ம வந்தது அந்த ரூட் இல்லடா. சேர்மன் ஐயா இருக்காரு. கிச்சா ஐயா சேர்மன் ஐயா சொல்லி வச்சிருங்க. நீங்க சொன்னீங்கன்னு வந்தேன். அப்புறம் கொலக்கதுல உள்ள வருவாங்க. அப்புறம் யாரு உள்ள போவா? முடிகரா முடிகரா ஊருக்கு போங்கன்னு சொல்ல வந்தாரு. ஏங்க கத்துறீங்க? ஊருக்கு போ. அது ஊட உன்னையோட சேர்ந்து என்னாலையும் உதவாங்க முடியாது. எனக்கு தெம்புல உடம்புல அடிச்சாலும் பரவாயில்லம்மா. கூத்துக்காரன் காத்துக்காரான்றியா? ஆமா நாங்க ரெண்டும் தட்டி பண்ணி நீ எதுக்கு ஐயே உங்களை பிடிச்சோன்னு எனக்கு மனசு வலிக்குதுங்க. உனக்கு நெஞ்சு வலிக்குதா? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். இல்ல என்ன நெஞ்ச பிடிச்சா உனக்கு நெஞ்சு. தலைவா கோவக்கரா அந்த புள்ளைக்கு நெஞ்சு வலிக்கும் உனக்கு. கோவக்காரானா என்ன? தலைவா என்ன எதுக்கே குட்டில அடிச்ச? ஒரு கோல் போட்டு இந்தியா ஜெயிச்சிருச்சு. மோகரைய பாரு. காளிமுடி அவன் பிறவி ஏத்துக்கிறவனா காவ கொடுக்கறான். எப்படி மாமா பிடிச்சீங்க? ஜெயா நீ ஒன்னே ஒரு வட்டம் அங்க போய் இது கட்டலா. டேய் மாமா ஒரே ஒரு தடவை பிடிங்க மாமா. எப்படி பிடிச்சீங்க? ஏய் மாமா சும்மா இந்தாருமா பொளந்துருவேன் உன்னைய. என்ன அது? அவன் பாடு சும்மா இருந்தாலும் பிடிச்சாலும் பிடிப்பேன். நீ ஐயே என்னோட பிடிச்சிக்கிட்டு என்றாமா உள்ள அம்புட்டா வச்சிருக்க உள்ள என்ற அளவுக்கு 1 2 3
ஒன்று கீழே விழுந்துருச்சு. என்ன இத்தினுண்டா இருக்கு? கீழே விழுந்தது அந்த பிள்ளைகிட்ட கூட வாயில வச்சு எதுக்கு நீ வச்சு தின்னு? முகரைய பரவா முகரைய சுட்ட கருவாடு. காரைக்குடி கம்மாய்க்குள்ள கலையெடுக்க போற உள்ள. காரைக்குடி கம்மாய்க்குள்ள கலையெடுக்க போற உள்ள. பேண்ட் கிழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டர்ரு வண்டர்ஃபுல். ஏய் இடியப்பம் பொளந்து. தேங்காய் பால். உனக்கு தேங்காய் பால். தேங்காய் பால். தப்பு தப்பு. அவங்க இடியப்பன்னு என் தம்பி சொன்னாங்கன்னா தேங்காய் பால். சீம்பால். சீம்பாலா? சீம்பால யாராவது ஊத்தி சாப்பிடுவாங்களா? நீ என்ன புரியாம பேசுற? இந்த கண்டாலிமா விட்டு பேச மாட்டாடா அவன். இடியாப்பம் கொடுத்தேன். வெறும் இடியாப்பமா திண்டா விக்குது. உன் பால்ல தொட்டுக்கிறவா? சீம்பால். சீம்பால். நீ மாடு இப்போ வத்து மாடா தானே இருக்க. ஏன் வேணா செனையாகணுமா? இந்தா காலையை கொண்டு வந்துட்டேன் பாரு. இந்த பாரு. ஆனா சிப்பி பாரு, நாய் பப்பி நாயோட சேர வரேன் பாரு. ஓ ஏ. எனக்கு ஆண் குட்டியும் பொட்டை குட்டி கொடுங்க. நாய் நாய் நாய். சிப்பி பாரு, சிப்பி பாரு. ஓ ஏ. சிப்பி பாரு. ஓ ஏ. தலைவா தலைவா தலைவா. ஒரே கண்ணத்து கேட்க போது. இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா? விளம்பரம் இருபதுக்கு பிறகு நாடகம் தொடரும். உள்ள போய் என்ன பண்ணிட்டு வந்த? என்ன எதுக்கு அவுத்து விட்ட ஓனா ஒன்னே மட்டும் இல்லையா? ஏன் பாவடி அவுக்கு தெரிஞ்சாரு அந்த ஆளு? என்ன கலர் டவுசர் உனக்கு? பக்கத்துல என்ன கலர் டவுசர்? இது என்ன கலர் பாத்தீங்களா ப்ரோ? ஏலம் பாத்தீங்களா? ஏலம் எடுத்தீங்களா? நான் பார்த்துட்டேன். காச்சுக்கரா. ஏய் வினோத் வலிக்குதாடா? யாரோ வினோத்ங்கிறது? சாலைய கடந்து வாடி. சாலைய கடந்து வாடி. சேலைய நல்லா தூக்கி வாடி. மழை தண்ணி கிடக்குதாடி. என் தங்க மதங்கம் கட்டுமா போகட்டுமா? மேல இருந்து குருவி விழுந்துருச்சு. இது முள்ளலி. முள்ளலியா? எங்க எலிக்கு வாழை காணோம்? இது சுண்டலி. முகர இத பாரு. கட்டுமா போகட்டுமா? என் தங்க மதங்கம் கட்டுமா போகட்டும். கட்டுமா போகட்டுமா? ஏ தங்க மதங்கம் கட்டுமா போகட்டுமா? ஓடுறா. அண்ணே சூப்பரா வண்டி போடுதுனே. எனக்கு என்ன சந்தேகம்னா இதோட 4 தடவை மண்டி போட்டாரு. அவர் மண்டியே போடுவார். மருதங்குடி கம்மாய்க்குள்ள நத்த வரக்க போற உள்ள. மருதங்குடி கம்மாய்க்குள்ள நத்த வரக்க போற உள்ள. ஏய் 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 ஓடுறா. தீபாவளிக்குள்ள குட்டி எடுத்துருவேன். நான் அப்புறம் மழை காலம் மொய தடம் பார்த்து கிளச்சி விடுவேன். பொட்டை நாய் நல்லா இருக்கு. ஆண் நாய் அண்ணே குட்டி போட்டா எனக்கு ஒண்ணு. குட்டி போட்டா எனக்கு ஒண்ணு. முதவு சென்னையாகுதான்னு பாப்போம்டா. முதல்ல கக்கூசுக்குள்ள விட்டு வேலை. ஆண் நாய் சீக்கு வந்த மாதிரி தவளையாடா. போடா. குருவி குடஞ்ச கொய்யாப்பழ போல்லே. ஆமா. செங்கல்ல வேணி. அடியே நீ வந்தாலே. குருவி குடஞ்ச கொய்யாப்பழ போல்லே. இல்ல இந்த 4 பேர் எந்த ஊர் மேலகறங்கடா? ஏர்வாடி. எதுக்கு அத நங்க நங்க ஓட்டி அடிக்கிறீங்க? ஏய் நாங்கள ஏர்வாடில தந்துறோம் சும்மா இல்ல. ஏர்வாடி என்ன கூப்பிடு நான். ஆனா ஜெயா நீ பாடும் போது எனக்கு நம்ம கம்பு கூட்டு மசூர் உதுறது மாதிரி தான் இருக்கு. அப்புறம் நல்லா பாடுறேன். உங்களுக்கு உதுராத பிள்ளை நீ கூப்பிடுங்க நான் வீட்ல வந்து பாடி பாடி கொடுக்கறேன். அப்பத்தா பட்டுக்கிழவி தொண்டை நல்லா இருக்கு முடி. அப்படியா? சீரான என் செம்பக்க செம்பக்கர் ஓ தொண்டே பாருங்க ஆட்டாடி இது மாதிரி. செம்பகமே உன் சொல்ல எல்லாம் நம்பிட்டேனே தன்னே நானே தானே நன்னே பிரியா. நானே நானே நானே. தம்பி செம்பட்ட மசரு ஏ இடிப்பா இடியப்பா. தேங்காய் பால். தம்பி அந்த முன்னாடி எத்திக்கிட்டு ஆடுது பாரு இந்த கட்டிங் பல்லு குரடு பல்லு ஒரே எத்துதான் அமைங்கிறான் கொண்டே உரியவனே. நான் வாரே ஒரு பாய் போடு. நான் வாரே ஒண்ணு வாய் போடு.
ரெண்டு கண்ணு சந்தன கிண்ணம் பூவே பூச்சூடவா என்னது பாடறியே படிப்பறியே செய்யா உள்ள வந்தோடனே மண்ணெண்ணை குண்டை வீசிடுவேன் ஒரு அளவுதான் என்னமோ பெரிய சாலனி என் தலை மாதிரி இவர் குத்தால குயிலே கூந்தல் கருப்பு ஆகா ஏலே இது எங்களால கூந்தல் கருப்பு ஆஹா ஓஹோ நான் வேணா வீட்டுக்கு போறேன் கூந்தல் நான் வேணா வீட்டுக்கு போறேன் எனக்கு சம்பளம் முக்கியம் கிடையாது நீங்க ரெண்டும் பண்ற லவ் என்னால தாங்க முடியாது ஏய் லவ்ல ரெண்டு பேரும் பாடி ஊர் மக்களை சிரிக்க வைக்கிறோம் இது லவ் கிடையாது பாலியல் வன்கொடுமை நான் சுசிலா அம்மா மாதிரி அவர் வந்து எஸ்பி சார் மாதிரி நீ சுசீலாமா அவன் சூம்புறம்மா என்னது டின் 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 டின். கருத்த மச்சான் கையை விட்டு பருப்பு டின் 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 டின். ரேஷன் கடையில் ஏற்கனவே வேலை பார்த்துருக்கேன் அதை எப்படி மூட்டையை பொக்குறியான் பாரு அப்பப்பா எப்பப்பா பி 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 மாடு புடி மாடு அப்படி போற மாடு புடி நம்ம மாடு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நம்ம கும்மோன்னு ஏறதுக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நம்ம கும்புடு ஏறுறதுக்கு எனக்கு ஸ்மாக்டவுன் என்னவா இருக்கும் வசனம் மறந்து வச்சு முண்டைக்காத பூம்பாவா ஐயா சேர்மன் ஐயா ஒரு 200 இருந்தா கொடுங்க நான் இடத்த காலி பண்ணுறேன் இவன் இருந்தா கொன்றுவேன் சம்பள காசு எனக்கு வேணாம் 200 பசுக்கு இங்கேருந்து எங்கே தொண்டிக்கு போகணுமா நேரம் இங்கேருந்து திதி கொடுக்க ராமேஸ்வரம் போ ஏலே போடா போடா ஏய் இப்போ நெஞ்சில் எத்துற எனக்கு கொஞ்ச நேரத்தில் மருமகனே மருமகனே வா வா ஒத்த கால தூக்கி வச்சு வா குலமெனக்கு குலமகனே வா மாலக்கண்ணு முண்டை அவதேன் பொம்பளை ரெண்டு பேரும் பிங்க் கலர் போட்டிருக்கோமா அதான் அவருக்கு தெரியல தலைவா இதெல்லாம் எங்க இருந்தா தலைவா ஊரோரோ புளிய மரம் ஏய் செய்யா உக்காண்டா வெளியே வரும் நாய் இருந்தா கூட வரும் நாய்க்குட்டி நக்க வரும் பரவரன்னு தெரிறாப்பா புருஷன் டோல் கட்டு போனவொடனே இவன் கம்பியை பார்க்க நினைக்கிறாடா என்ன கம்பி செய்யா நான் ஒரு அளவு பொறுமையா இருக்கேன் பாரு ஏய் விடாத உனக்கு குண்டே வந்து பொறாம நான் அழகா பாடுறேன்னு பாரு ஊரெல்லாம் என்னை சேர்ந்து ரசிக்குது நான் பரண்டி விடவா ஏய் இலை ஒரு நாயம் வேணாமடா ஐயா எல்லாரும் பாருங்க உங்கள் மனச்சாட்சி இருக்கா இவன் முகத்தை பாருங்கங்க கண்டகருவ பாம்பு இங்கேனே இவன் போய் அத்தை தண்டி பிள்ளைய சுரண்டுறானே என்னால தாங்க முடியலங்க அடுக்கு மல்லிகை இந்த அவதிருக்க மாட்டான் ஆள் துடி நீ தொட்டா போதும் தொட்டையும் நானே அவனை கொண்டு வருண்டா மயிறு மேனே இப்படி ஆளு பல பலன்னு கட்டி கவா 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 கவ்வ விட மாட்டேன்றானே நீயே மாடு ஏலே, அண்ணே இச்சித்தா இச்சித்தா என்ன ஆரோக்கியம் லைட்டை ஆஃப் பண்ணு என்ன வந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் வீட்டுக்கு போங்க போ இவங்களை இன்னைக்கு எல்லாரும் எரிச்சிரு சேர்ந்து என்ன பண்ண போறோம் மருதங்குடி கொத்தனாரு மதிய நேர சாரத்துல ஏறனாரு ஏலே மருதங்குடி கொத்தனாரு மருதங்குடி கொத்தனாரு அவ்வளோதான் முடிஞ்சுங்க ஏய் நான் செங்க சரியாம லோட ஏற்றி விட்டேன் ஐயா மிஸ்டர் குச்சிக்காரி என்னது செல்லம் செல்லம் ஐயோ செல்லம் கோச்சுக்கிட்டியா செல்லம் நம்ம அப்படியே செல்லம் பழகிருக்கோம் ஏன் தங்கம்ல குந்தாணி மேல புச்சுக்குட்டி போர்த்தட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்டா வயிற ஒரு நாள் முழுக்க உளுந்த ஊறப்பட நானும் அவன்ட்டு போய் ஆட்டுவியா ஏங்க நான் சொல்றேன் கோச்சுக்க மாட்டீங்களே கரண்ட் போச்சுன்னா எங்க போய் ஆட்டுறது ரொம்ப துத்துற ஊற நானும் குத்துறது அவன்ட்டு குத்துவியா அங்க கரண்ட் வரல அதான் இங்க வந்துச்சுன்னு உன்னை விட்டு நோத்தால போட சொல்லிடுவேன் என்னங்க சொன்னீங்க சித்தப்பா ஒரே ஒரு விஷயம் சிம்பாலிக்கா சொல்றேன்
கரண்ட் இருந்தால் உங்கள் கிரைண்டர், அது உங்கள் வீட்டில் உள்ள கிரைண்டர். கரண்ட் இருந்தால் அரிசியை போட்டு அங்கே ஆட்டலாம். கரண்ட் இல்லைன்னா ஊருக்கு பொதுவாக ஒரு ஆட்டோரில் போட்டிருப்பாங்க, அங்கே யார் வேணால் கிளவியே அடிக்கலாம். இப்போ நான் செய்தது ஊட்ட ஆட்டோரல். வாங்க மச்சான். விதி விதி. சேலையில வீடு கட்டவா, உள்ள வீடு லோன் கட்ட முடியாமல் தர்ற முண்டை சேலையில் கட்டு. சென்னல் வச்சு ஜாக்கெட் போட. அடே அடே என்னடா நீங்கள் 2 பேரும் என்னடா ஜெயா முகத்தேவி மின்ன ஜெயா ஒரே துப்புளுப்புலாம் அந்த மயிர் மாலை. எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கிறேன், லூஸாக தெரியுதாடா? ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, என்னடா அது? காமன் வீட்டு ஜன்னல் திறந்துருச்சு. உங்க பேரை நீங்களே கெடுக்கிற மாதிரி தெரியுதுடா. பேசாம லேசாதே சூடாச்சு, சுட்டு வீரல் பட்டு புட்டா வேற வரும் புத்து புத்தா. பஞ்சு நேரம் எனக்கு இன்னொரு குணம் இருக்கு, அதை காமிக்க வைக்க போறாங்க. இப்போ பாரு, இருந்தா போய் பொண்ணோட வாங்க. பெரியத்தால சூப்பர் சிங்கரில் பாடி பரிசு வாங்கினவ இங்கே பப்புனான் எடுத்துக்கொண்டு இருக்க அன்பு அண்ணன் மருதங்குடி. இப்போ பாரு 2 பேர்த்துக்கு ஒரு எத்துத்தேன். அவனுக்கு நெஞ்செலும்பு முறிஞ்சோ, உனக்கு மொத்தெலும்பு. இன்னும் அவளை தொடு, நீ மட்டும் தொடு, மணிக்கட்டு உன்னை ஓடிக்கிறேன். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா? அடியே உள்ள வீடு இங்கே இடிஞ்சு போய் கிடக்கு கண்டாளி மலை. என்ன சின்ன வீடா வர்ற, புருஷனை மட்டும் பாரு கண்டாளி மலை. ஏய் நீ என்னையா இங்கே யார் யார் எங்க மாணிக்கராஜா இங்கே வாயா, பொம்பளைக்கு நீ போடியா? அதுக்கு தானே அந்த நாடகமே பேசின வாயா. நான் ரெடி, நீங்க ரெடியா? லவ் பண்ண நான் வழியில வர வரன்னு தானே இருக்கு. இந்த வரேன் கொஞ்சம் இரு. இப்போ அவங்க நீங்க ஏன் யோசிச்சுட்டே நிக்கிறாங்க? மாத்திரை ஓட்டது வேலை செய்ய வேணாமா? வந்து தொலையா நீ வர போட்டோ வரைக்கும் போய டான்ஸ் ஆக நடிக்கும் ஜெயபுரி அவள். ஜெய என்ன பாடின பாறை வச்சும் பார்க்க மாட்டோம், ஒரு ரத்தத்தேன் கொண்ட நம்ம அந்துவோம். நைட்டு மட்டும் பாட சொல்லி கேட்குறேன். ஆமா பெரிய ஆனந்தி ரேடியா, நீ எங்கிட்ட நான் எங்கிட்ட. நீ என்ன சொன்ன? இப்படி ஒரு தொட்டையா வளர்க்குதோம் செல்லம். இங்க வா செல்லம். ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படியே குருணை மருந்து தின்னுட்டு இந்த குருட்டு கொக்கு வைப்போம் பாரு மீன், அது இப்படித்தான் திண்டு விட்டு தண்ணிக்குள்ள வந்தா நம்ம நினைப்போம் எப்போ சாகும், திருப்பி அது தண்ணியை குடிச்சிட்டு பறந்துடும். அந்த மாதிரி தான் இவன் டேய் குருட்டு கொக்கு. ஜீவசமாதி ஆயிருச்சு. சிவசமாதி ஆகலை. இப்போ இந்த காட்டெருமைக்கு அறைய மட்டும் பாரு, அவளை தொட்டேன்னு உன்னை கொண்டே வருவேன். நீ தனிப்பட்ட ராசானே. எங்கள் இருவருக்கும் பொன்னாடி வீட்டுக்கு வரும். ஏறேடி அவன் எதுக்கு வந்தேன், பிறகு திங்க வந்தேன். சரி நீ சொல்ற ஆம்பளை சொல்ற சிங்க அண்ணே சொல்லுனே. தொண்டை கட்டி இருக்கு. என்ன சொல்ல? என்ன தம்பி சொல்ல? என்ன தம்பி? எனது அன்பு மாணவன், எல்லாரும் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, என்னுடைய மாணவன் தான் அவன், மூக்காய் சத்திவேல். அவர் சார்பாகவும் கான்ட்ராக்ட் அவன் பேர் என்னோட ஆந்தமுண்டை என் அன்பு தம்பி என்ன ஊரில் காரியாவட்டி பக்கத்தில் உள்ள குமார், என் தம்பி பில்டிங் கார்டர் குமார் சார்பாகவும் மூக்காய் சத்திவேல் மாணவன் சார்பாக பொன்னாடை வத்தி கவர்படுத்தாமல் மாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. உதறிட்டு போகணுங்கடா சித்திரம்பு உத்திரம்பு. என்னடா நீ இந்த மாலை எதுக்கடா வாங்கிட்டு வர்றீங்க? நல்லா இருங்கடா நீங்கள். ஏலே பாடிக்கு போட்டு ஐஸ் பாஸில் வச்ச மாதிரி இருக்கா? ஏன்டா நீ வேற செல்லத்தை ரொம்ப வயிறீங்க, அதனாலதான் அது அமைதியா நிக்குது. இப்படி சிரி செல்லம். மணியண்டா நான் செத்தா கூட எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அது சந்தோஷனே, சூப்பர்னே சூப்பர்னே. தலைவட்டா எங்க மருதமணியை காணோம்? என்ன கீழே கிடக்கு? ஏயா அவர் தூக்குண்டில் கிடக்கிற மாலையை கலைச்சி விடு. எங்க மாமா கிடக்கு? தூக்கு குண்டுன்னா என்ன? நடிக்காத, இது எல்லாமே ஒரு தாய் ஒரு ஈத்து இண்ட ஒன்னெல்லாம் ஒரு ஓடு தான் அண்ணே. இலை இப்படி பிள்ளையெல்லாம் உனக்கு அனுசரித்து விடுறேன்டா, இதுக்கே எனக்கு கோயில் கட்டணும்டாது. பேண்ட்டை அலசி விட்டு பார்த்தாய், சட்டிக்குள்ள வை, அப்போதான் ஓட்டை இருந்தால் டீப் மாதிரி மிதக்கும். ரொம்ப பேசாடே உன்னை கண்டா அவனை நீ கம்பெனி கொடுக்க எனக்கு பொசு பொசுமையாக இருக்குது. ஜெயா பின்னாடி இருக்கிறத மம்பட்டி எடுத்து வெட்டி சதையை பேத்து போறேன். அப்புறம் அவள் சிமெண்ட் மூட்டை இல்லாமல் மொட்டைன்னு தெரியும் ஒரு அளவு தான். மணியனே அது ரெண்டுமே என்ன மலை? ஆம்பளை மலை பொம்பளை மலை? அது ஆம்பளை மலை. சரி சரி. பொம்பளை மலை எப்படிண்ணா இருக்கு? பொம்பளை மலை அவன் கேட்ட ஏன்டா வழக்கத்துல விட மாட்டேன்? நீ பேசி செல்லும், அந்த அளவுக்கு போறாம அவன் நீ பேசி செல்லும். நீ பேசும்போது எனக்கு தேன் மாதிரி இனிக்குது. அதான் நீ தேனு தேனடா. தேனு மாதிரி இனிச்சா கையில ஊத்திட்டு நக்கு. அது வாய பாருங்க. ஏய் நீ போமா. நம்ம 2 பேரும் ஏய் சேர்ந்து நீ போமா. எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய
சொல்லுங்க செல்லம். ஐயோ நீ போவ, நீ பேச அவன் வேற எங்கன்னா தேடி இங்க தானே வருவா, வாவனே வச்சுக்கிறேன். நான் வரலதா, நீ வேணாம். அது எதுக்கு அவன் சும்மாவே தப்புன்னு அடிச்சு விடுறான். இதுல நீ வேற செல்லம் முன்னாடியே சொல்றேன். என்ன சொல்ல? சத்திவேலு குமார் போட்டாங்க எல்லாரும் சொல்லு. எதுக்கு போட்டாங்க? என்னடா கிரக மதிலா இருக்கு டேய். நீங்க எதுக்கு அந்த மாலை 500 போட்டு வாங்கிட்டு வரீங்க? எப்படி கேக்குறீங்க? எதுக்கு போட்டாங்க? 500 மாலை ஓட்டுவாங்க. அது என்ன அந்த நன்றி சொல்லுடா வெள்ளாளம் முண்டை. சொல்ல முடியாதுடா. ஏய் பொறுமசாமி என் குணம் இன்னொரு குணத்தை பார்க்க எரிமலை எப்படி பொறுக்கும்? நீ புத்துறா. இன்னொரு குணம் என்ன எப்ப காமிப்பேன்? என்ன பண்ணுவேன்? இன்னொரு குணம் உன் காலில் விழுந்து கும்பிடுறா. என்ன கோபுரிய என்ன இறக்கி விட்டு போயிட்டேன்னா தேவை ஹோட்டலில் பிறை தின்னு தெரிவேன். இன்னைக்கு இறக்கி விட்டா சந்த கடையில் மீன் பை கொடுக்க கூட எவனுக்கு கூட மாட்டேன். இன்னைக்கு இறக்கி விட்டா சேர்மன் ஐயா நீ ஊர்லயே வந்து இறக்கி விட்டுருவாரு. இந்த கண்ணே உட்காந்துருக்காரு முத்துராமலிங்கம். ஏய் வினோத் அக்கா வந்திருக்கண்டா. ஆனால் இவங்க ஒரு மணி ஆக்குறாங்க கிட்ட. நீ நல்ல ஒம்பலை ஊருக்கு போகிற சரி எதுக்கடி ஏன் பக்கம் தூக்கிட்டு வந்த? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி வணக்கம். சத்தியவேல் மாலை போட்டானா? என்னடா ஐயப்ப கோயிலுக்கா போட்டியா? இல்லை அந்த 500 ரூபாய் போட்டான்டா. 500 ரூபாய் கொடுத்தா காலையில் சீட்டு காசு சேர்த்து கட்டியிருப்பேன். 500 ஏன்னா நான் எங்கள் இருவருக்கும் அண்ணன் தம்பி இருவருக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய சக்திவேல் அவர்களுக்கும் அன்பு தம்பி குமார் அவர்களுக்கும் நன்றி வணக்கம். ஏய் எங்கடாவது ஒரு வகுட்டு வரச்சு அங்கிட்டு வரச்சுடா இங்கிட்டு வரச்சுடா. ஏய் வரசல அதுலதான் பணம் அமௌண்ட் பேமெண்ட் ஃபுல்லா அதுக்குள்ள தான் இருந்துச்சு. தூக்கிட்டு போயிரும் பார்த்தே இந்த ஆளு புடிச்சிட்டு புல்லு கட்டும் தூக்கிக்கிட்டும் போற பொம்பள ஒரு 2 நாளா என்ன நீ ஏத்தி பார்க்கல. காத்துக்கிட்டு நிக்கிறேன் தன்னந்தோப்புல என கண்டுக்காம போறியடி இந்த வாக்கு ஓடு. தன்னானே நானே நன்னே தன்னானே தன்னானே நானே நன்னே தன்னானே மண்ணு ஓட்டுறியா? அது எம்சாண்டுக்கு வரும்போது பக்கெட்டை மெதுவாக விடுற, திருட்டு மண்ணுக்கு மட்டும் வேமா போறேன். என்ன திருட்டு மண்ணுங்க? அதை தாண்டி சொன்னேன் பிறகு திரும்பி போய் மாலை. ஏப்பா வஞ்சுக்கிட்டே இருக்கா? அவன் உன்னை என்ன தெரியுமா சொல்றேன்? அவன் பாரு இது அதை அள்ளிட்டு போய் அங்கிட்டு போய் செய்ய முடியும். ஏண்டா அப்படியே நான் சொன்ன சூத்து வத்தீங்க வாடா முத. ஏடா சொன்ன பத்தி குத்துராண்டி அந்த ஆல்மணி நீ அசிங்கப்படுத்தியா உள்ள வா உன்னைய. ஏலே உனக்கு எப்படி சரி கட்டி விடுறே? என்னடா சரி கட்டி எங்க விட்டுருக்க? கை வலிக்குது மாமா. வலிக்கிறது எனக்குலாம் வலிக்கும், உனக்கு ஏன் வலிக்குது? உனக்கே கை வலிக்குது? உனக்கே கை வலிக்குது? என்ன தெரியுமா சொல்றேன்? என்ன சொன்னா? அவனை கை வலிக்குது ஏன் தெரியுமா சொன்னேன்? என்ன சொன்னா? நீ பொத்து நான் குத்துறேன். சின்ன வீடு சித்துரா, பெரிய வீடு கத்துரா, கபி கபி லபு கபி. ஏலே என்ன நடுக்கடி எப்படி இன்னொருத்தைய முன்னாடி சென்னையாக்கிறியா போல. ஆனால் அவங்க மூஞ்சியில பாருங்கடா. ஆனால் எனக்கு நீங்கள் அண்ணி வேணுங்க. இவன் உன் கூட வந்து இன பொறுக்கிறதுக்கு வந்தேன் பாரு. இனிமேல் நல்ல ரோசக்காரே உன்னே தொடுவான். கம்மா தண்ணி மோட்டோ போது நல்லா குட்டி வரும் இலை அது உறுதி தண்ணி குட்டி ஓடுறது உறுதி. இது எதுக்கு எனக்கு தேவை மச்சுரா அண்ணே? நாளைக்கு எதுவும் சீக்கு வந்துச்சுன்னா என்கிட்ட வர. என்ன சீக்குங்க? அவனுக்கு ஏற்கனவே தொடப்புரட்டி அது இருக்கு. அண்ணே இவளுக்கு வந்து வாய்வு அதிகம். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். 2 பேரும் பொம்பளை ஆம்பளை இல்லண்ணே, குட்டி எங்கனே போடுவாங்க? வாயில போடுவாங்க. சத்துணவு பொறுப்பாளர் வீட்டுக்குள்ள ஓடுவான்.
எப்படி தெரியுமா உன்னையே? சின்னுக்கு சின்ன சினுக்கு சினுக்கு சொல்லக்கூடாது. தூத்துக்குடி கொத்தனாரு சலக்கு சலக்கு சருகு சேல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வைக்க வந்தா விளக்கு விளக்கு. இந்த இப்போ விளக்கிறேன் உன்னை சீனை விட்டே விளக்கிறேன்.